Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாம நல்ல மொறுமொறுன்னு கிரஞ்சியா இருக்கக்கூடிய ஜினுக் பித்தா எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு ஷெல் ஷேப்ல இருக்கும். இது நம்ம ரைஸ் ஃப்ளார்ல தான் பண்ணியிருக்கோம். ஆனா கோதுமை மாவு மைதா மாவு எதுல வேணா நீங்க வந்து பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கிரஞ்சியா நல்ல மொறுமொறுப்பா இருக்கக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக் ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல ஒரு சல்லடை வச்சிட்டு இதுல வந்து சரியா 2 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்துர்க்கேன். இது வீட்ல அரைச்ச அரிசி மாவு. நீங்க அரிசி மாவுக்கு பதிலா கோதுமை மாவு, மைதா மாவு எது வேணா எடுத்துக்கலாம். 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாதவாறு. கட்டி இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி உடைச்சு விட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதுல வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திருக்கேன். நீங்க சீரகம், எள்ளு எது வேணா சேர்க்கலாம். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். நீங்க நெய்க்கு பதிலா பட்டர், எண்ணெய் எது வேணா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுங்க. இந்த நெய் பார்த்தீங்கன்னா மாவோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா பட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூடான தண்ணியாக தான் இருக்கணும். கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கணும் தண்ணி. அந்த மாதிரி தண்ணி எடுத்து 1 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையோ இல்லைன்னா உட்டன் ஸ்பூனுக்கு பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட தாராளமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் சூடு ஆறுனதுமே நம்ம கை வச்சு நல்லா வந்து பிசைய ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இடியாப்ப மாவு பதம் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டு வரணும். 1 கப்பு தண்ணி அப்படிங்கிறது நம்மளுக்கு பர்ஃபெக்டான அளவாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி குட்டியாக பால் ஷேப்பில் பிடிச்சிட்டு இது இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொண்டு வந்து அதில் ஒரு நுனியை மட்டும் இந்த மாதிரி எடுத்துருங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்துகிட்டு ஒரு நுனியை நல்லா சின்னதாக்கிடணும். இதே மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ண போகிறோம். உருட்டிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்து இந்த மாதிரி எடுத்துருங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி புதுசாக வாங்கின சீப் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக வச்சு லேசாக வந்து ஒரு பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது லேசான ஒரு ஷெல் ஷேப்பில் வந்துடும். நான் உங்களுக்கு ஈஸியாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சீப் வச்சு இந்த மாதிரி லேசாக அழுத்தி கொடுத்துருங்க. நம்மளுக்கு பார்க்க நல்ல யூனிக்காக நல்ல ஒரு சூப்பரான டிசைனாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். மாவு வந்து ஒன்று நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது மிச்சமாக இருக்கக்கூடிய மாவை ஒரு ஈர டவலில் மூடி போடுங்க. இல்லைன்னா நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலோட சூடும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாலாம் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் உள்ளேயும் வேகும். நல்ல க்ரன்ச்சினஸ்ஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ஹையில் போட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெளிப்பக்கம் கலர் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் உள்ளே வந்து வேகாமல் போயிடும். அதே மாதிரி இந்த மாவு போட்ட உடனே நம்ம ஸ்பூன் வச்செல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே அந்த எண்ணெயில் வெந்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது போட்டதுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறமா உடைய பார்க்கும். அதனால தான். இப்போ கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த மாவு கூட அரிசி மாவு கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவோ இல்லை கடலை மாவு கூட போட்டுக்கலாம். அப்போ அது இன்னும் நல்லா க்ரன்ச்சினஸ்ஸாக நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ அவ்வளோதான். நம்மளுக்கு எல்லா வந்து ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பிலை பொரிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி இன்னும் நிறைய கிரன்ச்சியான மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.